பக்கத்தில் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும். இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை குறித்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். எந்தெந்த விதத்தில் வெளிப்படும் அப்படிங்கிறத உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். தேவ பிரசன்னம் 3 வழியாய் வெளிப்படுகிறது. இங்கிலீஷில் அதனுடைய வார்த்தை ஓம்னி பிரசன்ஸ், இன்வெல்லிங் பிரசன்ஸ், மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ். தமிழில் சொல்லுகிறேன், எங்கும் நிறைந்திருப்பது, உள்ளத்துக்குள் வாசம் செய்வது, வெளிப்படையாய் இருப்பது. ஓம்னி பிரசன்ஸ் எங்கும் நிறைந்திருப்பது, இன்வெல்லிங் பிரசன்ஸ் உள்ளுக்குள் வாசம் செய்வது, மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ் வெளிப்படையாய் இருப்பது. இந்த 3 வழியில தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. முதலாவது இந்த ஓம்னி பிரசன்ஸ், எங்கும் நிறைந்திருப்பவர். இல்லை இந்து மக்கள்லாம் சொல்லுவாங்க கடவுள், இல்லை இந்து மக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, வார்த்தை கேட்டீங்களே, கடவுள் தூண்லேயே இருப்பார். ஆமாம், உயிரற்ற கடவுளுக்கே அவங்க அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் நம் கடவுள் இன்றைக்கும் உயிரோடு கூட ஜீவித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்கும் உலாவி கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், வாசிங்க 139வது சங்கீதம் 7வது வாக்கியம், 8வது வாக்கியம், 9வது வாக்கியம், 10வது வாக்கியம், அப்படி தொடர்ந்து வாசிங்க. 7லிருந்து 10 வாக்கியங்கள் வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடையற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். 8வது வாக்கியம் 9வது வாக்கியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நான் வாரணத்துக்கு ஏறினேன், அங்கேயே நீங்கள் இருக்கிறீங்க. பாதாளத்துக்கு போனேன், அங்கேயே நீங்கள் இருக்கிறீங்க. சமுத்திரத்தின் கடையாந்தரம் மட்டும் போனேன், நீங்கள் அங்கேயும் இருக்கிறீங்க. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? நான் எந்த எண்டுக்கு போனாலும் நீங்கள் அங்கே வரீங்க. அல்லேலூயா. அவர் நாம் எங்கே போனாலும் அவர் நம்ம கூட இருக்கிறார். எதுவும் விசுவாசிக்கிறீங்க? நீ நடக்கலாம், படுக்கலாம், உட்காரலாம், எழுந்துக்கலாம், என்ன செய்தாலும் அவர் உங்க கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல, மனிதனுக்கு நடுவே வாசம் பண்ண பிரியப்படுகிற தேவன். அல்லேலூயா. அவர் உங்க கூடவே உலாவிட்டே இருக்கிறாரா. நீங்க எங்க போனாலும் அவர் வந்துகிட்டே இருப்பாரு. நீங்க எங்க நின்னாலும் அவர் அங்க நிற்கிறாரு. நீங்க எங்க உட்கார்ந்தாலும் அவர் பக்கத்திலே உட்காந்துருக்கிறாரு. எதுவும் அதை விசுவாசிக்கிறீங்க? எதுவும் அதை விசுவாசிக்கிறீங்க? இங்க 2 விஷயம் சொல்றேன். ஒன்று, ஆறுதல் இல்லாம பலவீனத்தோடு பாடுகளோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கவும், பலத்தை கொடுக்கவும், பாடுகள் விடுதலை கொடுக்கவும் உங்க கூடவே நின்று பாதுகாத்துக்கிட்டு இருப்பார். இன்னொன்று, நம்ம பாவத்தை செய்கிறோமா, தப்பு செய்கிறோமா, நம்ம ஏதாவது அவரை வேதனைப்படுத்த, அதாவது அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறோமா, அப்பவும் நீங்கள் பண்ணுற அத்தனை தப்பை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. வாசிக்கலாமா? தொடர்ந்து ஒரு 3 வசனங்களை வாசிக்கலாம். சாலமோன் சொல்றாரு, நீதிமொழிகள் 15:3 வாசிங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இங்க அவருடைய கண்களுக்கு பாரபட்சமே கிடையாது. நல்லவங்களுக்கும் பார்வைதான், அதே பார்வைதான். கெட்டவங்களுக்கும் அதே பார்வை. எல்லாரும் மேலேயும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். கெட்டவனை விட்டுருவார், நல்லவனை மட்டும் பார்ப்பார், அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லார் மேலேயும் அவரு கண்ணோக்கமாக அப்படின்னா கூடவே இருக்கிறாரு. அடுத்தது எரேமியா 23 அதிகாரம் 23 வசனம் 24 வசனம் வாசிங்க. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய பார்வைக்கு மறைவா நம்ம யாரேனும் எதுவும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் வாங்கலேன், இப்போ தம்பிக்கிறாருன்னு வச்சுக்கிறேங்களேன். இப்போ இவர் இருக்கிறார், இப்படியே வந்து என்ன பண்ணுறான்? அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுறான்? அவன் என்ன எதுக்கு அப்படி பார்க்குறாரு? யோசிச்சுக்கிட்டே இருப்பானா? அவனை பாவத்தை செய்ய சொன்னால் பண்ணுவானா? போய் சொல்கிறா, இப்போ போயிட்டு சொல்லுவானா?
சொல்லுங்க. இப்போ ஏதாவது ஃபோன் எடுத்து நோண்டுவானா? சொல்லுங்க. இப்போ கேம் எடுத்து விளையாடுவானா? ஏன்? நான் ஒருத்தர் என்ன பண்ணிட்டே இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கணும். தேங்க்ஸ்ப்பா. என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குள்ள, இப்படி ஒரு பிரம்மைன்னு வச்சுக்கலாம். அந்த பிரம்மையை நீங்க என்ன செய்யணும்? உருவாக்கணும். என்ன பிரம்மையை உருவாக்கணும்? பக்கத்துல தான். என்ன பிரம்மையை உருவாக்கணும்? என்ன எண்ணத்தை உருவாக்கணும்? என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னப்பா, என்ன சகோதரா, கர்த்தர் உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ என்ன பண்ணாலும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். சர்ச்சில் உட்காந்து எங்கேயாவது அதையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். உன் எண்ணம் எங்கே போகுது அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ ஃபோனை எடுத்து என்ன செய்கிற பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ என்ன பண்ணுறன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். சும்மா கிடையாது. அவரை லேசாலான்னு எடை போட்டுறாத. மனுஷனுடைய கண்ணுக்கு மறைவா நீ என்ன வேணா செய், தப்பிச்சுக்குவ. ஆனால் கடவுள் என்ன பண்ணுவாருங்க? பார்த்துக்கிட்டே இருப்பார். இதில் ஒரு பெரிய ஒரு 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 பயங்கரம் இருக்குன்னு தெரியுமா? அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உனக்கு சொல்லுவார், கேட்கலன்னு வச்சுக்கிற அதை வெளியரங்கமாக்கிடுவார். எத்தனை பேர் இதை புரியுது நான் சொல்ல வர்றது? பார்த்துக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ கேட்காம பண்ணிக்கிட்டே இருந்தானா வெளியரங்கமாக்கிடுவார். அல்லேலூயா. ஏன் உலகத்தில் ஒரு பழமொழி ஒன்று, பல நாள் திருடன் அப்படியே என்ன அர்த்தம்? ஒரு திருட்டு பண்ற, உன்னை கண்டிக்கிறாங்கன்னா அன்னைக்கு திருந்துட்டா நீ தப்பிச்ச இல்ல. ஒரு திருட்டை பண்ணிட்டு தப்பிச்ச அவன் விட்டான. ஆனா அந்த திருட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தானா கட்டாயமா மாட்டிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. சோ கர்த்தர் சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? அப்போ இந்த புத்தி இருந்துகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு, தப்பண்ண மாட்டோம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம உள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? துணிகரமா போய். இன்னொரு பக்கம் சொன்னேன், அழுது புலம்புறது, வேதனையில் உட்காந்துருக்குது, ஐயோ யாருமே இல்லையேன்னு புலம்புறது. இவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. 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 சத்தமா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நாம நேசிக்கிற ஆளுங்க நம்ம கூட இல்லையே. நாம நன்மை செஞ்ச ஆளுங்க நம்ம கூட, நாம வாஞ்சிக்கிற ஆட்கள் நம்ம கூட இல்லையே. உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்றேன், அவங்க இல்லைன்னு கட்டாயம் என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க. ஏன்னா அவன் மனிதன், அவனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, அவனால் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது, அவனால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, அவனால் உங்களுக்கு அரவணைப்பை கொடுக்க முடியாது. அப்ப யாரால முடியும்? கர்த்தரால். ஏன் அதை சொல்றீங்க? ஏன்னா உங்களை படைச்சவரே அவர்தான். வசனம் சொல்லுதுல, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் அப்படின்னு. என்னைக்கு கருத்தரிக்கப்பட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சு எடுத்துருக்கிறார். அப்ப உனக்கு என்ன மாதிரி வேணுங்கிறது அவர் தான். நல்ல ஒரு பாடம், எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா. அப்ப யாரும் அப்படியெல்லாம் உணர்ந்தது இல்லையா? நீங்க உணர்ந்துக்கிறீங்களா இல்லையாங்க? உணர்ந்துட்டேன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ண உடனே பொங்கி வெளியே வந்துட்டு இருக்கணுமே. பாடுங்க அப்போ, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, மறந்துட்டோம். மறக்கிறதுனால தான் அழுறது, மறக்கிறதுனால தான் வேதனைப்படுறது, மறக்கிறதுனால தான் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்றது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிறங்க, உங்க கூட எப்பவுமே கடவுள் உலாவிட்டே இருக்கிறார். சங்கீதம் சூப்பரா சொல்றாரு இல்லையா? நான் வானத்துக்கு போனேன், அங்கேயே இருக்கிறீங்க. நான் பூமியின் கடையாந்திரத்துக்கு போறேன், அங்கேயே இருக்கிறீங்க. சமுத்திரத்தின் கடையாந்திரத்துக்கு போறேன், அங்கேயே இருக்கிறீங்க. நான் எங்க போனாலும் என் கூடவே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை நீங்க ரொம்பவும் சாதாரணமா வேல்யூ போட்டுறாதீங்க. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன், உங்க கூட இருக்கிறவர் உங்க நினைவுகளை காட்டிலும் மகா பயங்கரமானவர்.
உங்க கூட இருக்கிறவர் நீங்க எதிர்பார்க்கிற பலத்தை காட்டிலும் பலனால் நிரப்பப்பட்டவர் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எண்ணி முடியாத மகா அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவர் அவர். அல்லேலூயா. உங்களை பார்த்து அவரை இடப்படாதீங்க. எத்தனை நாமேன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தையை நான் மறுபடியும் வாரம் வாரம் சொல்றது கூட நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா வாரம் வாரம் சொன்னாலும் நம்ம என்ன செய்யறோம்? மறந்து போய் திரும்ப திரும்ப விழுறோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமான்னு அக்செப்ட் பண்றீங்க? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமா தானே? அப்ப இதை நினைவூட்டது தப்பா? வாரம் வாரம் சொன்னாலும் இது தப்பே கிடையாது. நல்ல இல்லையா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சொன்னா இது தப்பே கிடையாது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கடவுள் உங்க கூடவே இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்குள் வாசம் செய்பவர். அவர் உள்ளத்துக்குள்ள வாசம் செய்பவர். எப்படி வாசம் செய்கிறார் அப்படின்னா, யோவான் 14:16 வசனமும் 17 வசனமும், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். மூலமா கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. ஆவியானவர் மூலமா உங்களுக்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரு? வாசம் செய்கிறார். இப்படி ஆவியானவர் ஏன் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா, நாமெல்லாம் யாரு? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா, நீங்கெல்லாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் வாசம் பண்ணுவதன் மூலமா என்னென்னலாம் காரியம் நடக்குது தெரியுமா? முதல்ல சேஞ்ச் என்னென்னலாம் உண்டாகும். அவர் நமக்குள்ள இறங்கி வந்த உடனே, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இறங்கி வந்த உடனே, ஆவியானுடைய ஆளுமை நமக்குள்ள இறங்கி வந்த உடனே என்னென்னலாம் மாற்றங்கள் வரும்? முதல் மாற்றம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் அப்படியே வாசிங்களேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது எல்லாம் என்னது? ஆவியின் கனிகள். முதல்ல எங்க மாற்றம் வருது அப்படின்னா, குணத்துல மாற்றத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் உள்ள பிரவேசிக்கும் பொழுது முதல் மாற்றம் என்ன உண்டாவது? குணங்கள் மாற்றம் உண்டாவது. பாருங்க, உள்ளுக்குள்ள அவர் இருந்தார்னா நிறைய நேரம் இதுல சொல்லிருக்கலாம், அன்பு, சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, அப்புறம் தயவு, நற்குணம், விசுவாசம், இது எல்லாத்தையும் அவர் தூண்டுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்தாருன்னா சந்தோஷத்தை வர வைப்பாரு, சமாதானத்தை பண்ண வைப்பாரு, நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பாரு, இன்னும் நிறைய செய்யறாரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்களேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும். பரிசுத்த ஆவியானவர் என்னவா வெளிப்படுறாரு? முன்னாடி நம்முடைய குணத்தை மாத்துவாரு. இரண்டாவது என்னெல்லாம் செய்யறாரு? நம்மளை தேற்றுகிறாரு, போதிக்கிறாரு, நினைவூட்டுகிறாரு. என்னென்ன இருக்கா? பாயிண்ட் இருக்கா? சொல்லுங்க. என்னென்ன பாயிண்ட் இருக்கு? போதிக்கிறார், போதிப்பாரு, தேற்றுகிறாரு, நினைப்பூட்டுகிறாரு. நினைப்பூட்டினாரா? கோபம் வரும்போது அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார். இப்படி இதெல்லாம் செய்யறது ஆவியானவர். நல்ல இல்லையா சொல்லுங்க. உள்ள இருக்கிற நன்மையான காரியங்களை நினைப்பூட்டுகிறது ஆவியானவர். எத்தனை நல்லவர் ஆமேன்னு சொல்றீங்க? தொடர்ந்து அப்படியே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதுல 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம் வாசிங்க. நம்ம வாசிக்கிறதுல என்னன்னா, ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்து எப்படி எல்லாம் கிரியை செய்வாருங்கிறது தான் வாசிங்க. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும்,
வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கணம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து எவைகளை எல்லாம் விசுவாசம், எவைகளை எல்லாம் முன்னாடி விசுவாசம், குணமாக்கும் வரம், வரங்கள். என்னென்ன வரங்கள்? அற்புதம் செய்யற வரம், குணமாக்கும் வரம், குணமாக்க வரம், அற்புதங்களை, தீர்க்க தரிசனம் பேசுறது, ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுறது, வியாக்கியானம் பண்ணுது, வியாக்கியானம் பண்றது, இது எல்லாமே வரம். அல்லேலூயா. இந்த வரங்களை ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. யார் யார் எல்லாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இப்படிப்பட்டதான வரங்கள் ஆபரேட் பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமுறை அல்லேலூயா சொல்லுங்க. சோ அவரால் நிரப்பப்படுறது எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஆளுமை நமக்குள்ள வர்றது எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? இது ஒரு ஆமென் சொல்றீங்க. ரைட். மூணாவது காரியம் மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ், வெளிப்படையா இருப்பு, வெளிப்படையான இருப்பு. இது எப்படி அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட சொல்றேன், கவனிங்க. கர்த்தர் காணக்கூடிய அடையாளங்கள் மூலமா வெளிப்படுவார். காணக்கூடிய அடையாளம், விசிபிள் சைன். இரண்டாவது ஆடிபிள் கம்யூனிகேஷன், கேட்கக்கூடிய தொடர்பை படுத்துவார். கனவுகள் மூலமா அவர் பிரசன்னமாவார். தரிசனம் மூலமா பிரசன்னமாவார். பிறகு அவர் வருகையின் அவர் ஆளுமையின் மூலமா வல்லமையும் பரிசுத்தமும் பொங்கி வழியும். இரண்டாவது மக்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்த வைப்பார். 6 விஷயங்களை சொன்னேன். என்னென்ன செய்வோம் பிரசன்ஸ், அதாவது மேனிஃபெஸ்டிங் பிரசன்ஸ் அப்படின்னா வெளிப்படையாய் அவர் வெளிப்படுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காணக்கூடிய, அவர் வெளிப்படுறத உங்களால பார்க்க முடியும், அவர் வெளிப்படுறத உங்களால கேட்க முடியும், அவர் வெளிப்படுறத உங்களால உணர முடியும். இதுதான் மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ். முதல்ல என்ன செஞ்சோம்? முதல்ல என்ன பார்த்தோம்? அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் உலாவார், அப்ப கண்ணு தெரிய மாட்டார். ரெண்டாவது உள்ளுக்குள்ள அப்பயும் கண்ணு தெரிய மாட்டாரா? இந்த மூணாவது வெளிப்பாடு எப்படி வெளிப்படுவார்னா உங்க கண்ணுனால அதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எக்ஸோடஸ் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அதுல மோசே அழைக்கும் போது எதுல இருந்து அழைக்கிறார்? முட்செடிங்கிறது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ பார்க்க கூடியதன் மூலமா என்ன பண்றாரு? முட்செடி என்ன செய்யுது? மெட்டீரியல் யூஸ் பண்றாரு, முட்செடி யூஸ் பண்றாரு, நெருப்பை யூஸ் பண்றாரு. அடுத்தது என்ன பண்றாரு? சத்தம், வாய்ஸ், ஆடிபிள், கம்யூனிகேட் பண்றாரு. 3 விஷயம் நடக்குதா? பார்க்கக்கூடிய மெட்டீரியல் என்ன பண்றாரு? யூஸ் பண்றாரு, நெருப்பை காட்டுறாரு, மூணாவது பேசுறாரு, ஆடிபிள். சோ நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் உங்க கண்ணு பார்க்க வெளிப்பட முடியும், உங்களை தொட முடியும், உங்க கூட பேச முடியும். மெட்டீரியல் அவர் யூஸ் பண்ணுவார். பாருங்க, ஒரு முறை என்னுடைய அப்பா இறந்து, தம்பிங்கவா, என்னுடைய அப்பா இறந்து கொஞ்ச நாள்ல ஒரு சில சலசரப்புகள் சபை உள்ள ரொம்ப ஒரு நாள் துக்கமாயிடுச்சு. அது யோசிச்சு பயங்கர பாரம், ஒரு மாதிரி எனக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு மாடியில 3ஆம் மாடிக்கு போயிட்டு மண்ணு கொட்டி வச்சிருப்பேன். அப்படியே உட்கார்ந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி அப்படி அந்த பெருமூச்சு விட்டு பண்ற. அப்பயும் ஃப்ரீயா அவளை மனசு ஒரு மாதிரி. உடனே நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னதான் பண்றது தெரியல, என்ன எனக்கு இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு நிம்மதியை கொடுங்கப்பான்னு நான் உண்மையா கண்ணீர் விட்டு அழுகிறேன். ஒரு 10 நிமிஷம் அழுதுருப்பேன். நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்படியே தொடர்ந்து நான் இதை பாடிக்கிட்டே இருக்கேன். அழகானவர் இயேசு அழகானவர். கண்ணீர் விட்டு இந்த பாட்டு, இதை நான் அப்படியே பாடும்போது கூட அப்படியே அந்த சூழ்நிலைக்கு போது பாருங்க. ஸோ நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். நான் பாட என் கண்ணில் தண்ணி விழ உண்மையாக சொல்கிறேங்க, நான் ஃபீல் பண்ணேன். அப்படியே ஒரு கரம் இப்படி நான் இப்படி சாஞ்சி முழங்கால் பட்டு உட்காந்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டுக்கிறேன். அப்படியே இப்படி ஒரு கரம் நல்ல ப்ரெஸ் பண்ணி விட்ட மாட்டேனே அந்த ஒரு மனசு ஒரு மாதிரி அப்படி பாரம் இருந்துச்சு பாருங்க. அந்த பாரம் அப்படியே சாஃப்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இது எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா,
ஒரு மனுஷன் அப்படி கட்டி பிடிச்சதுன்னா அந்த ஒரு ஃபீலிங் வந்திருக்க. ஆனா யாருமே இல்லை என் கூட, நான் மட்டும் தான் அங்கே ஜெபம் பண்ணிருக்கிறேன். கடவுள் உடனே அந்த ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரெஸ்ஸை கொடுத்தாரு. அல்லேலூயா, நல்ல சொல்லுங்களேன். இது என்ன மாதிரி வெளிப்பாடு? இது எப்படிங்க வெளிப்படுறாரு? என்னால் என் சரீரம் உணர்ந்துச்சா ஃபீல் பண்ண முடியுதா? இது மாதிரி எத்தனை ஃபீல் பண்ணிக்கிறீங்க? சிலருக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்கும், சிலருக்கு முடி அசையாத முடி கூட அசையும், சிலருக்கு அப்படியே இப்படி தொட்டு போகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும், சிலருக்கு இப்படி ஒரு மாதிரி பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதெல்லாம் அவருடைய மேனிஃபெஸ்டிங் பிரசன்ஸ். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். பொருட்கள் மூலமா அவர் வெளிப்பட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, பைபிள்ல கழுதை பேசிச்சா? காகையை கொண்டு போஷிச்சாரா? இதெல்லாம் அவர் யூஸ் பண்ற காரியம். ஏன்னா அவர் உருவாக்கின பொருட்களை வச்சு நிச்சயமா நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆக நான் சொல்றேன், எந்த மனுஷனும் உங்களுக்கு திடப்படுத்த வர வேணும்னு அவசரப்படாதீங்க, வரல ஏன் கவலைப்படாதீங்க. கர்த்தர் கல்லை வச்சு கூட உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ இது செய்யும், இது எனக்கு உதவி செய்யும் நினைக்க மாட்டீங்க, ஆனா அதன் மூலமா கர்த்தர் உனக்கு உதவியை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, போன மாசம் ஒரு ஆண்டி எனக்கு ஒரு சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நான் யார்கிட்ட போய் கடன் வாங்குவேன்னு தெரியலையா, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, நான் வெறும் ஜெபம் பண்ணேன், என்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சே கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் யார்கிட்டே போய் கையேந்த விடலை. இதுதான் கர்த்தருடைய செயல்பாடு. எதை வச்சு வேணாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாருங்க? ஒரு வார்த்தையை சொல்றேன், கவனிச்சுக்கிறேங்க. இவங்க எனக்கு உதவி செய்யலையே, அவங்க எனக்கு உதவி செய்யலையேன்னு தயவு செய்து என்னைக்குமே உங்க மனசு என்ன பண்ணாதீங்க. நீங்க அப்படி தளர்ந்துட்டீங்கன்னா உங்க உடம்பு இன்னும் என்ன ஆயிரும். ஆனா அதற்கு மாறாய் தேவனுடைய வார்த்தையை பிடிக்க ஆரம்பிச்சு வச்சுங்களேன். நான் அதுக்கப்புறம் என்ன செய்தேன்னா, இந்த பாட்டை தொடர்ந்து பாடிக்கிட்டே போனேன், வழியெல்லாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போனேன், இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே போவேன். பாடுங்களேன். ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றியே. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றியா, சுகம் தந்தீரே நன்றியா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். பாடுங்க பாப்போ. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபா, சொல்லுங்க. சுகம் தந்தீரே, கொஞ்சம் சத்தம் போட்டு ஆமே. ஏகோவா ரஃபா, ஓ ஆமே, சுகம் தந்தீரே நன்றியா, சுகம் தந்தீரே. ஓ ரபாலா ஷாகா பௌடலா, ஓ ரபாலி அந்த ராதோ, சொல்லுங்க ஆமே. சுகம் தந்தீரே நன்றியா, உம்மை முழு உள்ளத்தோடு முழு வேளத்தோடு ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, இயேசுவே ஆராதனை. அல்லேலூயா. என்னைக்குமே அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். என்னைக்குமே அவர்கிட்ட இருக்கிற வல்லமைக்கு ஈடுனா எதுவுமே இல்லை.
எதுவுமே ஆமேன்னு சொல்றீங்க? எதுவுமே சத்தமா ஆமேன்னு சொல்றீங்க? அவர் உதவி செய்தா அவர் பரத்திலிருந்து எல்லா பொக்கிஷங்களையும் உங்களுக்காக கொடுக்காரு. நினைச்சு பார்த்தா வார்த்தையே இல்லைங்க அவருடைய செயல்பாடு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஏங்க அவர் இப்படியெல்லாம் உங்களுக்கு பிரசன்னமாகணும்? ஏங்க அவர் இப்படியெல்லாம் விதவிதமாக உங்களுக்கு பிரசன்னமாகணும்? ஏன்னா உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். அவர் அவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறதுனால அவர் இப்படியெல்லாம் நம்மத்துல பிரசன்னமாகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மளை அவ்வளவாய் நேசிக்கிறார். அம்மா ரொம்ப அவர் நம்ம அவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறார். நினைச்சு பார்த்தா இது கண்ணீர் விட கண்ணீர் கூட அவ்வளோ அதுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. எத்தனை ராமன் சொல்றீங்க? கர்த்தர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு அவர் நம்மளை கைவிட மாட்டார். என்னைக்கு உங்களை நிர்கதியா விடவே மாட்டாரு. நீ அழுது புலம்புறா அப்படின்னா உன்னை அளவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாரு. உன் கண்ணீரை துடைக்க என்ன செய்யணுமோ அந்த நொடியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்களேன்.